பங்கம் தந்த சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். எனக்கு ஒரு பெயர் வச்சாங்களே, அதை நினைச்ச பெருமையா. எவ்வளவு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பங்கம் தந்த சிங்கம், அவங்க எல்லாம் காந்திக்கு முன்னால் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்காத தேசபிதா, ஃபாதர் ஆஃப் நேஷன் மகாத்மா காந்திக்கு கிடைத்தது என்றால் என்ன காரணம்? அவர் வாயில் நேரம் இந்த ராமநாமம் இருந்தது. ரகுபதி ராகவ ராஜா ராம், பதீத பாவன சீதாராம், ராம் 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 ராம். அந்த கோட்சையினுடைய துப்பாக்கி குண்டுக்கு பலியாகி ரத்தம் சொட்ட சொட்ட மண்ணில் விழுந்த போதும் அந்த மகாத்மாவின் வாயிலிருந்து வந்த கடைசி நாமம் ஹே ராம் ஹே ராம் ராம். முடிஞ்சு போச்சு, நினைச்சு பாருங்க. ஆக அந்த ராம நாமம் உயர்வு. அந்த ராம நாமத்தை இந்த தியாகராஜர் அப்படி கொண்டாடினார். எனவே அப்படிப்பட்ட அற்புதமான இந்த இளைஞர்கள் இந்த ராம நாமத்தின் மேல் இருக்கிற ஈர்ப்பினாலே வந்திருக்கிறார்கள். ராமனுடைய திருவருளாலே அவர்கள் மிகப்பெரிய உயர்வுகளை உலகளவில் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த 2வது நாளிலே, அதே போல் இன்றைக்கு எனக்கு சிறப்பு செய்த சிறு மாதவன் அவர்கள், எனக்கு நீண்ட நெடுங்காலமாக அவருடைய நல்ல தொடர்பு உண்டு. அவர்களுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜிபிஜி நிறுவனத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பெருமை அறிந்து கொள்ளலாம். ஆனால் ஜிபிஜி நிறுவனத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அங்கே ஒருத்தர் உயர்ந்த பணியாற்றுகிறார்கள், வைஸ் சேர்மன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கிருஷ்ணகுமாரும் அங்கே தான் பணியாற்றுகிறார் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. அங்கே அவர் வேலுக்குடி சுவாமிகள் வந்தால் அவருடைய இல்லத்திலே தான் தங்குவார். நம்ம ஊர் குடும்பப்பேட்டைக்கு அடுத்த ஆடு மாதத்திலே 4 நாட்கள் வேலுக்குடி சுவாமிகள் அந்த ராமையர் திருமண மண்டபத்திலே அவர்கள் உபதேசம் செய்கிறார். அவங்களெல்லாம் உபன்யாசம் செய்கிறார். நாமெல்லாம் சாதாரண பேச்சு, சுவாமிகள் உபன்யாசம் செய்கிறார்கள். எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் ஆடிப்பூர விழாவில் வேலுக்குடி சுவாமிகளோடு எனக்கும் ஒரு தலைப்பு, ஆண்டாளை ராமானுஜரை பற்றி பேசுவதற்கு. அவருக்கு முன்னாலே தான் எனக்கு பின்னாலே வேலுக்குடி சுவாமிகள் 1 மணி நேரம் பேசினார். எனவே நேற்றே சொன்னேன், உயிர் சம்பந்தப்பட்டது. உயிர் யாரோட சார்ந்திருக்கிறதோ அது சைவ சமயத்தில் உயிர் சம்பந்தப்பட்டது என்று சொன்னேன். அதனால் வேலுக்குடி சுவாமிகளுக்கு பக்கத்தில் ஒரே மேடையில், அதுவும் ஆண்டாள் தவழ்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மேடையில் அமர்ந்த பாக்கியத்தை கொடுத்து, அப்படிப்பட்ட சுவாமிகள் அவர்கள் அங்கே வீட்டில் தங்கியிருக்கிறார் என்றால் அவருடைய புனிதத்தை, சிறப்பை, ஆன்மீகத்தின் அறிந்து கொள்ளலாம். அவர்கள் இன்றைக்கு சிறப்பு செய்திருக்கிறார்கள். வழக்கமாக அவைக்கு வணக்கம். நேரமில்லாத காரணத்தினாலே அனைவரையும் வணங்கி 2வது நாள் நிகழ்ச்சி இன்றைக்கு பங்கமில்லா குணத்து பரதன். நேற்று பார்த்தோம், திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்து விட்டு திரும்பி வருகின்ற வழியிலே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அதை சொன்னால் அது ஒரு தனி தலைப்பாகிவிடும். ஆனால் அதை ஒரு காரணத்துக்காக மட்டும் சுருக்கமாக நிமிஷம் சொல்லிவிட்டு தான் அதை தாண்டியாக வேண்டும். திருமணம் முடித்து சீதையும் ராமனும் தசரதன் அழைத்து வருகிறார். அப்போது வழியில் பரசுராமர் வருகிறார். இதுக்கு பேரே பரசுராம கர்ப்ப பங்க படலம். பரசுராமனுடைய கர்ப்பத்தை பங்கம் பண்ணின படம் இது. பங்கமில் குணத்து பரதன், அங்கே ஒரு பங்கம் நடக்குது. பரசுராம கர்ப்ப பங்க படலம், பரசுராமரை கர்ப்பத்தை அடக்குகின்ற படலம். என்ன காரணம் என்று கேட்டால், பரசுராமரும் தசாவதாரங்களில் ஒருத்தர். பெருமானுடைய 10 அவதாரங்களிலே பரசுராமனும் திருமாலுடைய அவதாரம் தான். இவர்களெல்லாம் ராமன் கிருஷ்ணெல்லாம் அமைதியான அவதாரங்கள். ஆனால் அவர் ஆவேச அவதாரம். ரொம்ப ஆவேசமாக கையில் அப்படி ஒரு இதை வைத்துக்கொண்டு, மழுவை வைத்துக்கொண்டு 21 தலைமுறை சத்திரியர்களை கொன்று குவித்தவர். ஏன் குவித்தவர்னா, அவங்க அப்பா ஜமதக்னி முனிவரை காத்தவீரியார்ஜுனன் என்ற ஒரு சத்திரியன் கொன்று விட்டார். ஜமதக்னி முனிவருக்கும் அன்னை ஸ்ரீ ரேணுகா தேவிக்கும் திருமகனாக அவதரித்தவர் பரசுராமன். அந்த ஜமதக்னி முனிவரை காத்தவீரியார்ஜுனன் என்கிற ஒரு சத்திரியன் அநியாயமாக பட்ட பகல்ல வெட்டி கொன்று விட்டான்ங்கிற ஒரே காரணத்துக்காக 21 தலைமுறை சத்திரியர்களை பழிவாங்குவேன் என்று பழிவாங்கி இருந்த அந்த பரசுராமர் இப்போ சத்திரியன் என்கிற முறையில் ராமனையும் எதிர்க்க வேண்டியதில்லை. ராமன் சத்திரியன். எனவே அவருடைய சபதத்தின்படி 21 தலைமுறை சத்திரியர் ராமனையும் அப்போ அவர் வென்றாக வேண்டும் வந்து எழுத்து நின்னார். என்னுடைய பெரிய அங்கே வில்ல வளைச்ச சத்தம் கேட்டு தான் நான் வந்தேன். நீ அந்த பெரிய வில்ல வளைச்சிட்டையே, அது சிவன் வில். அது நான் சிவனுடைய வில்லாக இருந்தாலும் அது தக்கனுடைய யாகத்தில் உபயோகப்படுத்தப்பட்டு
ஒரு தடவை உபயோகித்ததுனால அது கொஞ்சம் வளைஞ்சு போச்சு அந்த வில்லு. ஆனால் இது விஷ்ணுவினுடைய தண்டம். இவரும் விஷ்ணு, பேசுறவர் எதுக்காக இருக்கிற விஷ்ணு, பேசப்படுறது விஷ்ணு வில்லு. இது விஷ்ணுவினுடைய வில்லு. இதை என்னால் வளைக்க முடியுமா அப்படின்னு கொடுக்க வாங்கி அப்படி அவர்தான் 60,000 பேர் என்று பார்த்தோமே, 60,000 பேர் சேர்ந்து கொண்டு வந்து வைத்த வில்ல ஒருத்தராக எடுத்து நிறுத்தினார். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீராமன் வில்லுக்கு விஜயன் மாதிரி வில்லு கோதண்டத்துக்கு பெயர் பெற்ற கோதண்ட ராமன் அப்படி எடுத்து அம்பை பூட்டுனா உடனே பரசுராமன் நடுங்கி போயிட்டார். வெளில வளைக்க முடியுமான்னு கேட்டா அவர் அம்பையை பூட்டிட்டு எதுக்கா நின்னார். ஐயோ பரவாயில்லை, நான் உன்னை விட்டுறேன் விட்டு முதல்ல தசரதன் கெஞ்சிறான், இப்பதான் கல்யாணமாகி வந்திருக்குது விட்டுரு. என்னுடைய சபதத்திலிருந்து மாற மாட்டேன்னா. இப்ப பரசுராம ராமனன் என்னை விட்டு ஏதோ தெரியாதவங்க எழுத்துட்டேன்னார். இல்லை, என்னுடைய சபதம், உன்னுடைய சபதம் எப்படி முக்கியமோ என்னுடைய சபதம் எப்படின்னா, வில்லில் அம்பு பூட்டுனா அது சும்மா வராது. அதுக்குன்னு ஏதாவது ஒரு எய்ம், அதுக்குன்னு ஒரு இலக்கு வேண்டும். ஏதாவது ஒன்று அதை அடிச்சுட்டு தான் வரணும். அம்பு பூட்டுனா அது நிற்காது அப்படின்னார். சரி, என்னுடைய தவம் முழுவதும் இதுவரைக்கும் நான் நீண்ட தவம் பண்ணியிருக்கிறேன், அந்த தவம் முழுவதையும் உனக்கு தந்து விடுகிறேன், தவத்தை இந்த அம்புக்கு இலக்காக்கி விடுகிறேன்ங்கிறார். இந்த நிகழ்ச்சி எதற்காக நடக்குதுன்னா, பின்னால ராவணனை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் வெறும் வில் பலத்தால் ராமனால் வென்றதுக்க முடியாது. ஏன்னா ராவணன் அப்படிப்பட்ட தவபலமுடையவன். தவபலமுடையவனை தவபலத்தால் தான் வெல்ல முடியும். அதனால தவம் வேணும். ஆனால் ராமனுக்கு போய் உட்கார்ந்துட்டு தவம் பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது. அதனால் இப்போது அந்த தவம் இப்போது ராமனுக்கு பின்னாலே பயன்படுவதற்காக இந்த சந்திப்பு நிகழ்கிறது. இதோட பரசுராமருடைய அந்த அவதாரமும் முடிந்து போகிறது. நம்ம திரைப்படங்களை பார்ப்போம், ஒரே கதாநாயகன், ஒரே நடிகர் கதாநாயகனாக நடிப்பார், அவரே வில்லனாக நடிப்பார், 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. ஒரே நடிகர் இரட்டை வேடத்தில்.